ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 70 மார்க் டெஸ்ட்டு, பயோஜுவாலஜி, பயோபாட்னி 35 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 4 வினாக்களுக்கு இடையிலே ஃபஸ்ட்டே இன்டீரியர் கேட்டாங்க. 4 × 8 கேப்னோஃபிலிக் பாக்டீரியா நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரையோபைட் கருவுதலுக்கு நீர் அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா, உனது விடையை நியாயப்படுத்த. அதே மாதிரி ஆற்றல் உலைகள் என அழைக்கப்படுவது ஏன், செல்லின் ஆற்றல் உலை. அதே மாதிரி தோற்றத்தின் அடிப்படையில் கனியின் வகைகள், பண்பால் மலர்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 19 கம்பல்சரி. கிளைட்டோரா டெர்னேஷியாவோட மலர் வரைபடம். நொதியின் பண்புகள் ஏதேனும் 3 எழுதுக. செல்சவின் பணிகள் யாவை. கிராம் நேர் பாக்டீரியா, கிராம் எதிர் பாக்டீரியாக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஆம்பர் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராம் சாயமேற்று முறையின் படிநிலைகளை வெறி. புரோட்டோஸ்டில் என்றால் அதன் வகைகளை வெறி. உட்கருவின் பணிகள் யாவை. மைட்டாடிக் செல் வகுப்பை வெறி. ஸோ பயோஜுவாலஜி உயிரி விலங்கியல் பாருங்கள், 8 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. மூவடுக்கு விலங்குகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு. கரப்பான் பூச்சி தலை ஹைப்போந்தலஸ் வகையாகும். ஏன். புரத குறைபாட்டினால் ஏற்படும் குறைபாடு ஏதேனும் ஒன்றினை அதன் அறிகுறிகளை எழுதுக. அதே மாதிரி உடனடி மழை நோய் எதனால் ஏற்படுகிறது. சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன்கள் யாவை. பேரினம் என்றால் என்ன, அதன் வகைகளை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. முழுமை பெறா செரிமான மண்டலம் மற்றும் முழுமையான செரிமான மண்டலம் வேறுபடுத்துக. மண்புழுக்களுடைய நெப்ரிடியங்கள் வகைகளை கூற. இரைப்பையில் காணப்படும் சுரப்பிகளையும் அவற்றின் சுரப்புகளையும் குறிப்பிட. மனித சிறுநீரகத்தின் நீளோட்ட தோற்றத்தின் வரைபடத்தை வரைந்து பாகம் குறிக்கவும். இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி கீழே 5 மார்க் பாருங்கள். தொகுதி துளையுடையல்களுடைய பண்புகளை எழுது. எளிய எபித்தீலிய திசுக்களின் வகைகளை வகைப்படுத்தி அதன் பணிகளை எழுதுக. உட்சுவாசம் வெளிசுவாசம் வேறுபடுத்துக. கழிவு நீக்க மண்டலம் குறைபாடுகள் ஏதேனும் 3 பற்றி எழுதுக. ஸோ இதான் 11th பயாலஜி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.